திரு இளம்பையங்கோட்டூர் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூர். பாடல் பெற்ற 13வது ஸ்தலம். தேவமாதராகிய அரம்பையர் பூசித்த போது காட்சி கொடுத்த சிவபெருமானால் அரம்பையங்கோட்டூர் என இதற்கு பெயர் வழங்கியுள்ளது. தென்மேற்கே திருக்குளம் உள்ளது. நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இளம்பையங்கோட்டூர் உடைய நாயனார் என்றும் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் பையங்கோட்டூர் திரிபுவன வீரதேவன் சதுர்வேத மங்களம் இளம்பையங்கோட்டூர் கோடேந்து முல்லையம்மை என்பது கல்வெட்டு அறிவிக்கும் செய்தி. இதனால் இது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறியலாம். திருக்கோயிலின் குருக்கள் இது சம்பந்தமாகவும் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள சிறப்பான தட்சிணாமூர்த்தி சம்பந்தமாகவும் தகவல்களை வழங்குவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமைகளை உடைய ஸ்தலம். தொண்டை நாட்டிலே 32 பாடல் பெற்ற திருத்தலங்களிலே 13வது தலமாக சொல்லப்படுகிற தலம். இந்த தலமானது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் திரு இளம்பையங்கோட்டூர் என்ற இடத்திலே கூவம் ஏரிக்கரையிலே அமைந்துள்ளது. இந்த சுவாமி சுயம்புலிங்கம் தீண்டா திருமேனி. சிவபெருமானுடைய சிரசிலே இருந்த கொன்றை மாலை இந்த இடத்திலே விழுந்து லிங்கமானதாக ஐதீகம். அதனால் சுவாமி சுயம்புலிங்கம், தொடாமல் பூஜை செய்யும் இறைவர். எண்ணெய் காப்பு கிடையாது, சந்தன பொட்டு இடுவதில்லை. மற்ற அபிஷேகங்கள்லாம் சுவாமி மேல் கைப்படாமல் செய்வது தொன்று தொட்டு வரும் பழக்கம். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக வந்ததுனால தெய்வநாயகேஸ்வரன் சுவாமிக்கு பேர். ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமின் தேவகன்னிகள் என்றும் மாறாத இளமையை பெறுவதற்காக இந்த ஸ்தலத்திலே வந்து இங்கேயே தவம் செய்ததாக ஐதீகம். இரவிலே லட்சக்கணக்கான தீப வழிபாடுகள் செய்து இந்த இடத்திலே தாமரை மலர் பயிரிட்டு பூஜை செய்து பூதகணங்களை எல்லாம் அழைத்து வந்து கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களால் அனைத்தும் அபிஷேகம் செய்து விரதம் இருந்து தவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஆன்ம ஞானத்தை உபதேசம் செய்வதற்காக யோக தட்சிணாமூர்த்தி கோலத்திலே காட்சி கொடுத்து அவர்கள் என்றும் இளமையாக இருக்கின்ற வரத்தையும் சிலத்திலே கொடுத்ததாக புராண வரலாறுகள். அரம்பையர் பூஜை செய்ததால் அரம்பேஸ்வர் என்ற சுவாமிக்கு திருப்பெயர். அரம்பையங்கோட்டூர் என்ற பெயர் இளம்பையங்கோட்டூர் என்று மறு வழங்குகிறது. இந்த ஸ்தலத்திலே இந்த தட்சிணாமூர்த்தி சிறப்பான விசேஷமான அமைப்பு. சின்முத்திரை எல்லா இடத்துலையும் கையை அப்படியே வச்சுட்டு இருப்பார். இந்த இடத்துல சின்முத்திரை ஹிருதயத்தில் வைத்து கொண்டிருப்பார். அவருடைய 3 கண்களும் கீழ் நோக்கி மூக்கின் நுனியை பார்ப்பது போல் யோக லட்சணத்தோடு சுவாமி அமைந்துள்ளார். வலது கையிலே உலக உற்பத்தியை குறிக்கக்கூடிய டமர்கமும் உலக அழிவை குறிக்கக்கூடிய நெருப்பும் தான் எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆனந்தமான அமைதியான ரம்பை ஊர்வசி மேனகன் தேவகன்னிகளுக்கு வரத்தை கொடுத்த கோலத்தில் அமர்ந்திருப்பதால் வலது கையில் திரிசூலம், இடது கையில் ஜெபமாலை, ஒரு கை கீழே ஊனிக்கொண்டிருக்கிறார். பொதுவாக வலது கால் கீழே முயலகன் மேலே தான் எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இடது கால முயலகன் மேலே வச்சிருப்பார். உட்குடி ஆசனம்னு சொல்லி தவம் செய்வதற்கு உகந்த ஆசனமாக உட்குடி ஆசனத்திலே அமர்ந்திருப்பதால் வலது காலை மேலே மடித்து வைத்திருப்பார். வலது காலிலே ஒரு யோகப்பட்டம் இருக்கும். அசைவற்ற நிலையை தவம் செய்வதற்காக வலது கால யோகப்பட்டம். ஆன்ம ஞானத்தையும் மன அமைதியும் ஞானத்தையும் கல்வியும் சகல யோகங்களையும் தரவல்ல யோக தட்சிணாமூர்த்தி. சைவ சித்தாந்தத்திலே முடிந்த முடிவு என்று சொல்லுவார்கள். ஊழிக்காலத்திலே சிவபெருமான் இந்த வடிவத்தில் தான் இருப்பார் என்று. அதற்கு இலக்கணமாக இந்த ஒரே ஒரு ஸ்தலத்திலே மட்டும்தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஞான யோக தட்சிணாமூர்த்தி குரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்பட்டுள்ள ஸ்தலம். சந்திர பகவான் தட்சனுடைய சாபம் நீங்குவதற்காக இங்கே வந்து தவம் செய்து இறைவனை பூசித்தமையால் சந்திரசேகர் என்ற சுவாமிக்கு பெயர் உண்டு. சந்திர பரிகார ஸ்தலம். இந்த தீர்த்தமே சந்திர தீர்த்தம் ஸ்தலத்துடைய தீர்த்தம். 6 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் முதன்மையாக சந்திர தீர்த்தம், ரம்பா தீர்த்தம், மல்லிகை தீர்த்தம், நாக தீர்த்தம், பூத தீர்த்தம், தேவகண தீர்த்தம் என்ற 6 தீர்த்தங்கள் இந்த ஸ்தலத்திலே உள்ளது. இந்த ஸ்தலத்திலே ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலம். சிறப்பு பதிகமாக எனதுரை தனதுரையாக என சிறப்பு பதிகத்தை பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை தரிசனம் செய்தால் மறுபிறவியே இல்லை என்று ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார். வெண்துயர் கெடுகிட வெண்ணவரோடும் வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமை என என்ன பூர்வஜன்ம கொடிய வினைகள் இருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் அகன்று வீடு பெயருக்குரிய பயன்களை இந்த பிறவிலே அடையலாம் என ஞானசம்பந்தர் இந்த பதிகத்திலே சொல்லியுள்ளார். மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேறு மாசிலா சீர்மறை காடு நினைத்தானும் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகுந்தேறி எனமலன் கலையினார் மடப்பினை துணைகளும் துயில காணலம் விடைபுல்கி கனமையிலாலும் இளையினார் பைம்பொழி இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணியன் ஏழ்கொள்வது இயல்பேன் பாடியிருக்கார். இந்த இளம்பையங்கோட்டூரை உங்களுக்கு விருப்பமான இடமாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்திலே வீட்டிலிருந்து எண்ணெயும் அழைத்து வந்து பாட வைத்து உங்களோடு சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறார் என தலைவன் தலைவி பாவத்திலே இந்த பதிகத்தை எல்லாம் பாடியுள்ளார். அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் சேத்திர கோவிலே இந்த இளம்பையங்கோட்டூரை சொல்லியிருக்கார். வைப்பு தலமாக பாடியுள்ளார். ஞானசம்பந்தர் பதிகம் மட்டும் இந்த ஸ்தலத்துக்கு உள்ளது. இந்த தலமானது சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னை பேரம்பாக்கம் சாலையில் நரசிங்கபுரம் என்ற இடத்திலிருந்து
4 கிலோமீட்டர் வந்தால் இந்த ஸ்தலத்தை அடையலாம். சரியான பேருந்து வசதிகள் இந்த ஸ்தலத்திற்கு இல்லை. பாதை வசதியும் குறைவான வசதியே உள்ளது. ஆனால் இந்த ஸ்தலமானது ஒரு ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே ஒரு கடலோரத்தில் இருக்கின்ற ஒரு அமைதியான சூழ்நிலையாக இந்த ஸ்தலத்திலே காஞ்சி பெரியவர் இந்த ஸ்தலத்திற்கு வந்திருந்த போது மிகவும் சிதிலமடைந்திருந்த போது இங்கேயே ஒரு சாதுர்மாசி விரதம் இந்த இடத்துல இருந்து அதற்கு பிறகு அவருடைய முயற்சியால் தேவகோட்டை நகரத்தார் மூலமாக இந்த ஆலயமானது திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. அவருடைய இந்த சங்கர் என்ற சங்கீதம் என்ற அவருடைய சொற்பொழிவிலே இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது உலகமே அக்னி பிரபாலமாக நெருப்பாக இருந்தப்போ இறைவனே அமைதியாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல சந்திரசேகராக அமர்ந்திருக்கிறார். மன அமைதிக்கு வித்தான இடம் என்று இந்த ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறார். அவர் வைத்த ஸ்ரீசக்கரமானது அம்பாளுடைய பாதத்திலே உள்ளது. இந்த ஸ்தலத்திலே சிறப்பு அம்சமாகும். மன அமைதி வேண்டுவோர் மறுபிறவி வேண்டாதோர் தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டிய ஸ்தலமாகும். நம சிவாய்.